பெரியவா சரணம். இப்போது நாம் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் கிட்டாசாமி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நம்ம காஞ்சி மடம். இங்கே தொடர்ந்து ஒரு வருஷமாக அனுஷ பூஜை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நம்மளில் பல பேருக்கு தெரியும். 10/6/25 செவ்வாய்க்கிழமை பெரியவாளோட 132வது ஜெயந்தி மகோத்சவம் ரொம்ப விமர்சையாக நடந்தது. அதைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். காத்தால விக்னேஸ்வர பூஜையோட விழா ஆரம்பிச்சது. அதை பணி நிறைவு பெற்ற கலெக்டர் நம்ம ராமச்சந்திரன் மாமா நம்ம அனைவருக்குமான பிரார்த்தனையோடு ஆரம்பித்து வச்சார். தொடர்ந்து சம்பூர்ண கிருஷ்ண யஜுர்வேத பாராயணம். அடுத்ததா ஆவகந்தி ஹோமம். அப்புறம் தீபாராதனை. நம்ம பெரியவா ஜெயந்திக்கு வருகை புரிஞ்சிருந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி எம்எல்ஏ திரு செங்கோட்டையன் அவர்களையும் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு மிகுந்த அன்பர்களையும் பக்தர்களையும் நம்ம ராமச்சந்திரன் மாமா மன மகிழ்ச்சியோடு வரவேற்று பேசினார். சுவாமி ஸ்ரீ நேரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மரணாமுக்தியோட கூட மரணராத்திரி பார்த்த கடைசி பக்தர் தான். அவர் சரிப்பா நீ போயிட்டு சொல்லிட்டு உள்ள போய் படுத்தினார். காலையில் அவர் செஞ்சார். அது ஒரு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியவான் மேலும் மேலும் நல்ல விதமாக பிரகாசிக்கணும்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம். நிகழ்ச்சியில் கலந்துட்ட எம்எல்ஏ திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆன்மீகம்தான் நம்ம கலாச்சாரத்தோட ஆணிவேர், அதுதான் மனித ஒழுக்கத்தை வளர்க்க வல்லது, அதனால ஆன்மீகம் தழைத்தோங்கணும், பாரத மண்ணில் மனிதநேயம் நீடித்து இருக்க ஆன்மீகம்தான் உரிய வழி அப்படின்னு மனம் நிகழ்ந்து பேசினார். வழிபாட்டின் காரணமாகத்தான் மனிதன் ஒழுக்கமாகவும் நன்னடத்தையோடும் மனிதநேயத்தோடும் வாழ முடியும் என்ற தத்துவத்தை நாம் கண்டதன் அடிப்படையிலே தான் இந்த பணிகளை நாம் செய்து வருகிறோம். எல்லோரும் எல்லாம் நலவும் பெற வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே இறைவனை பிரார்த்தித்தோடு மட்டுமல்ல, காஞ்சி பெரியவர் அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர், மாமனிதன் மட்டுமல்ல இறையர் பெற்றவர். அவருடைய நன்னாளில் இந்த நிகழ்ச்சியை நாம் கலந்து கொள்வது உண்மையிலே எங்கள் அத்தனை பேருடைய சார்பாக கோடான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அவர் பேசினது வந்திருந்த பக்தர்கள் எல்லாரோட மனநிலையையும் வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏ செங்கோட்டையன் அவர்கள் வந்திருந்த அத்தனை பேருக்கும் அன்னதானம் வழங்கி விழாவை சிறப்படைய செய்தார். கூடியிருந்த எல்லாரோட நம்பிக்கையும் நம்ம பெரியவா கருணாமூர்த்தி, நாம் வேண்டிக்கிற நல்லதையும் நமக்கு வேணுங்கிற நல்லதையும் நிச்சயம் தருவார் அப்படிங்கிறதா இருந்தது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.